வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் டிப்ஸ் டு எம்பவர் யுவர் சில்ட்ரன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த எம்பவரிங் யுவர் சில்ட்ரன் என்ற கான்செப்டை பிள்ளைங்களுக்கு ஒரு 9 அந்த வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்க துவங்கலாம். 6 to 8, 6 to 9 அப்படின்னு வரும்போது அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு அந்த வயசில் என்னெல்லாம் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுமோ, அந்த 3-4 இயர்ஸில் என்ன விஷயங்களை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், எப்படியெல்லாம் அவங்களோட பிஹேவியரில் ரிஃபைன்மெண்ட் இருக்கணும், அவங்க எப்படி பொலைட்டாக பேச தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த ஒரு 9 வயசு வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டு, அந்த 9க்கு அப்புறம் 10லேருந்து 15 வயசு வரைக்கும் எப்படியெல்லாம் நம்மளோட டேலண்ட்டை நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், நம்மளுடைய ஆற்றலை எப்படியெல்லாம் பெருக்கிக் கொள்ள முடியும், எப்படியெல்லாம் நினைவாற்றலை சிறப்புப்படுத்த முடியும் அப்படின்னு எல்லா விதத்திலையும் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் அந்த பவர்ஃபுல் என்ற வார்த்தை தன்னுடைய திறமையும் ஆற்றலும் வெளிப்பட வேண்டும். அதற்கு தகுந்தாற் போல நம்மளுடைய செயல்முறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த கான்செப்டை பிள்ளைங்களுக்கு நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கணும். இதனோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸ்க்கு இருக்குது, அதோடு கூட அவங்களோட டீச்சர்ஸ்க்கு இருக்குது. ஆனால் டீச்சர்ஸ்க்குன்னு வரும்போது அதை ரொம்ப இன்டெப்த் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு வகுப்புலேயும் 40 பிள்ளைங்க இருப்பாங்க. ஒரு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசிரியர் இல்லை ஒரு கணக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்னு சொன்னால் ஒரு அந்த 12 வயசில் எத்தனாவது படிச்சிருக்கணும், நிச்சயமாக 6th ஸ்டாண்டர்ட் படிக்கணும். அதுபோல் 4 செக்ஷன் இருக்குதுன்னு வைங்க. 4 செக்ஷனுக்கும் அந்த டீச்சர் என்ன பண்ணணும், மேத்ஸ் சொல்லித்தரணும், 4 செக்ஷனுக்கும் இங்கிலீஷ் சொல்லித்தரணும். அப்படி சொன்னால் அத்தனை பிள்ளைங்களுக்கும் அவங்க இண்டிவிஜுவல் கேர் எடுக்க முடியாது இல்லையா? இட் இஸ் ரொம்ப பர்டன் ஜாஸ்தி. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைங்க அட் த மோஸ்ட் 2 பசங்க தான் இருக்கும். 2 பசங்கன்றது அது அந்த கான்செப்ட் நம்ம ப்ரெசன்டேஜ் சினாரியோவில் இல்லவே இல்லை. எல்லார் வீட்லேயும் ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது. ஒரு கேர்ள் இல்லாட்டி ஒரு பாய், அவ்வளோதான் இருக்கும். அதனால் அந்த வீட்டில் 2 பசங்க இருக்குன்னு வச்சுட்டா கூட ஈவன் யூ டேக் இட் ஃபார் ஜஸ்ட் ஃபார் எ நம்பர் சேக் 2 பசங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 2 பசங்களை பார்த்துக்கிறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி ஒரு டீச்சருக்கு நான் இங்கிலீஷ் சொல்லித்தராங்கன்னு சொன்னால் 4 செக்ஷனுக்கு இங்கிலீஷ் சொல்லித்தரணும். 140 பேர் பார்க்கணும். 160 children the teacher had to handle. அது என்ன பண்ணணும், அந்த ஹேண்ட்லிங் வரும்பொழுது இட் இஸ் எ ஹெவி ரோல். அவங்க என்ன பண்ண முடியாது, ஜஸ்ட் லைட்டர் வெயினில் தான் அவங்களால ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும். ஜஸ்ட் ஹியூமன் நேச்சர் பார்க்கணும்ல. எல்லா வகுப்புலையும் படிக்கிற பசங்களும் இருப்பாங்க, படிக்காத பசங்களும் இருப்பாங்க, உபாயமாக படிப்பாங்க, இல்லை ஒன்றுமே படிக்க மாட்டாங்க, இல்லை கிளாஸ் மட்டும் வந்துட்டு போவாங்க, அட்டெண்டன்ஸ் மட்டும் இருக்கும், அவங்களோட ப்ரெசன்ஸ் நம்மளுக்கு தெரியாதா இருக்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். 5 கேட்டகரியிலையும் ஒரு வகுப்புலேயும் பிள்ளைங்க இருப்பாங்க. 5 கேட்டகரி பசங்களையும் அவங்க சமாளித்து அவங்களுக்கு மேலே பாடம் சொல்லி அவங்களுக்கு மார்க் வர வழிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதெல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டி வரும். அப்படி இருக்கும்பொழுது அவங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அது இட் இஸ் அவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. இது எப்படி முடியும்னு கேட்பாங்க. ஆனால் ஒரு வகுப்பாசிரியர் தவிர்த்து வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்ன்னு சொன்னால் பேரண்ட்ஸால் முடியும். ஒன்லி 2 children அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸ் போயிட்டு பாக்கி நேரத்தை குவாலிட்டி டைம் பிள்ளைங்களோட செலவு பண்ணலாம். ஆனால் வந்தவுடனே எனக்கு அங்கே டயர்டாக இருக்குது இங்கே டயர்டாக இருக்குது அப்படின்னு எதையுமே பார்க்காம மறுபடியும் ஒரு சோஃபாவில் படுத்து தூங்கிட்டாங்களான்னா அது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இட் இஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணுறாங்க, பிள்ளைங்களோட ப்ரிவிலேஜையும் அவங்க தே ஆர் கன்சியூமிங், தே ஆர் ஸ்வாலோயிங் அப்படிலாம் ஆகுது. அது ஏற்புடையதில்லை. பிள்ளைங்களுக்கு டிசிப்ளின் சொல்லிக் கொடுக்குறது எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் அந்த டிசிப்ளின்குள்ளேயே அடக்கம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்றதும். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை சிறப்பாக மாற்றுற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு எஃபர்ட் போட்டு ஒரு நாளும் சிறப்பான கருத்துக்களை என்ன பண்ணணும், அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் இருக்கணும். நம்மளுக்கு முடியாது தான், ஆஃபீஸ் போய்ட்டு வந்தால் முடியல தான். ஆனால் முடியலன்றது அதுக்காக பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற தாய் என்ற ப்ரிவிலேஜை நீங்கள் என்ன பண்ண முடியும், கேன் யூ புட் இட் இன் த பேக் சீட்? If you are doing that, it is highly ridiculous. It should be eschewed. That habit ought to be eschewed. அப்படின்னு இருக்கணும். அப்போ என்ன செய்யணும், அவங்களுக்கு நம்மளுக்கு முடியலன்னா கூட அதை சமாளிச்சுக்கிட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லி தான் கொடுக்கணும். 2 நாளைக்கு இந்த வேலையை அப்பா செய்யணும், 2 நாளைக்கு இந்த வேலையை அம்மா செய்யணும். யூ ஷுட் ஹேவ் த டர்ன். ஒருவேளை அம்மா வரதுக்கு லேட் ஆகும்னா அப்பா நீங்கள் சீக்கிரம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். இதெல்லாம் என்ன டாக்டர் நீங்கள் வரும்போது வாயில் உட்காந்து சொல்லலாம், மண்டே இன்றைக்கி சாயங்காலம் சொல்லி பார்க்கலாம், அங்கே போய் ஆஃபீஸில் நின்று பார்த்தா தானே தெரியும். எஸ், ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அது எல்லாம் 6 நாளும் அப்படி இருக்கக்கூடாதே. அப்போது பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற ப்ரிவிலேஜ் இஸ் கோயிங் டவுன். கேன் யூ கெட் பேக் திஸ் டைம் அகெயின்? அவங்களுக்கு இந்த 12 வயசில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நல்ல பழக்க வழக்கங்களை மிஸ் பண்ணிட்டா மறுபடியும் எப்போ சொல்லிக் கொடுப்பாங்க? 22வது வயசில் சொல்லிக் கொடுத்தா இட் இஸ் டூ லேட் டு லேர்ன் ஆல் தீஸ் திங்ஸ். அப்படி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு இடம் கொடுக்காம
இது வந்து இட்ஸ் அ மேண்டேட்டரி. காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஆஃபீஸ் போகிறது எவ்வளோ அத்தியாவசியமோ அதுபோல் நேரத்துக்கு வீட்டுக்கு வந்து பிள்ளைங்களோட குவாலிட்டி டைம் செலவு பண்ணணும். நம்மளுக்கு முடியலன்னா கூட அதை வெளியில் காட்டிக்காமல் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுக்கத்தான் வேணும். யூ ஷுட் நாட் கெட் யுவர் செல்ஃப் இரிட்டேட்டட். அது ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது அப்படின்னு அப்போ போய் நல்லா காற்று மூட்டன் கத்துறது அப்படின்னா இந்த அம்மா பேசவே வேண்டாம், இப்படி பேசாமல் இருக்கிறதே நல்லது, ஏம்மா அப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மைண்ட் வந்துடும். ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னால் அது 2 பேருக்கும், தாய் தகப்பனுக்கு உண்டு, பிள்ளைங்களுக்கும் உண்டு. 2 பேரும் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டின்ற வார்த்தை பிள்ளைங்கள் மனசில் நிற்கும். அப்போ தான் அவங்க பின்னொரு காலத்தில் அவங்களோட வாழ்க்கையை அவங்க நடத்தும் பொழுது அந்த நடாத்துகின்ற நேரத்தில் அவங்களும் பொறுப்புணர்ச்சியோடு இருப்பார்கள் என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. இட் இஸ் ட்ராமாவில் கற்றுக்கிற சீன் மாதிரி. இந்த பாடத்தை பார்த்துட்டாங்களானே இதுபோல் அவங்களும் சிறப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அது மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கும். நம்மளே அதை வந்து என்ன பண்ணுறோம், வி ஆர் வித்ட்ராயிங் யுவர் செல்ஃப், ஸ்னெயில் போல் உள்ளுக்குள்ளே போய்க்கிறோம். அந்த நேரத்தில் அம்மா வந்து சொல்லித்தர மாட்டாங்க, அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து படுத்துருவாங்கப்பா அப்படின்லாம் சொல்லி அவங்க பிள்ளைங்க ஒதுங்க, அம்மா ஒதுங்கிறத மனசில் வாங்கினாங்களானே யூ ஆர் டூயிங் இன்ஜஸ்டிஸ் யுவர் ரோல் அப்படின்னு ஆகும். ஸோ அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும். பேரண்ட்ஸாக இருந்தாலும் தவிர்க்கணும். வகுப்பாசிரியர் அவங்களோட நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்களோ அது ஒண்டி தான் செய்ய முடியும். அதனால் பீயிங் எ ரோல் மாடல், spending the quality time with the children, that also makes the children more powerful. adequate-ஆ இருக்கிறதுக்கு empowering the children in emotionally stable-ஆ இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.